தற்போது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது கொளத்தூர் தொகுதியில் தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். தொடர்ந்து இன்றைய தினம் வெற்றி பெற்ற வேட்பாளர்களும் வெற்றி வாய்ப்பை இழந்த வேட்பாளர்களும் ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று அறிவித்திருந்த நிலையில முதல் நாளாக திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது தான் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதிக்கு சென்று வாக்காளர்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்து வருகிறார். கொளத்தூர் தொகுதியில ஏற்கனவே ஒரு 3 முறை வெற்றி பெற்றிருந்த நிலையில இந்த முறை வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது நேரடியாக பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏராளமான ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அவரை வரவேற்று தற்பொழுது அங்கு கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவர் வாகனத்தில் சென்றவாறு சாலையில் சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பெரவலூர் சாலை வரை, குறிப்பாக சிட்டி பாபு மேம்பாலத்திலிருந்து பெரவலூர் சாலை வரை முதலமைச்சர் இந்த வாகனத்தில் சென்று கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு தனக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த வெற்றி வாய்ப்பை கொளத்தூர் தொகுதியில் இழந்தாலும் ஏறக்குறைய 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிருக்கேன், பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கேன் என்றும் உங்கள் மக்களோடு என்றும் இருப்பேன் என்ற அடிப்படையில் ஏற்கனவே திமுக தலைவர் தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது கொளத்தூர் தொகுதிக்கு நேரடியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். பாலா. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.